சின்ன பொண்ணு, ஏட்டி சின்ன பொண்ணு. கொஞ்சமாவது இவளுக்கு காது கேக்குதான்னு பாரு. இவளுக்கு கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. இவளுக்கு காது கேக்குதா இல்ல கேட்டுக்கிட்டே கேட்காத மாதிரி இருக்காளான்னு தெரியலையே. ஏட்டி சின்ன பொண்ணு. இந்த மாமியார் கிழவிக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல. எப்ப பாரு என் பேர ஏல விட்டுட்டே இருக்கா. என்னங்கத்தே? என்னடி நொன்னாங்கத்தே? எப்ப இருந்து கத்திக்கிட்டு இருக்க? உன் காதுல விழல? இப்ப என்ன இடி விழ? என்ன இடி விழுவா? அது ஒண்ணும் இல்லங்கத்தே, வெளியில இடி விழுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருடி, நீ வியாக்கியானம் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. பங்குனி வெயில் பல்ல காமிச்சிட்டு இருக்கு, உனக்கு இடி விழுவாம்ல? என்னடி சொன்னேன்? என் தலையில இடி விழுவான்னு தானே சொன்னேன். மத்த நேரம்லாம் மாமியார் கிழவிக்கு என்ன சொன்னாலும் காது கேட்காது. நம்ம ஏதாவது மெதுவா சொல்லிட்டோம்னா போதும், அப்படியே பாம்பு காதை தீட்டி விட்டுட்டு கேப்பா. என்னடி சொல்லுத? நான் ஒண்ணும் சொல்லல, எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க? இங்க பாருடி சின்ன பொண்ணு, ரொம்ப தலை வலிக்குது, தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு. இந்த கேள்விக்கு வேலையாகணும் மட்டும் நம்ம இனிக்கு இனிக்கு பேசுவா. இப்ப என்ன, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரணும் அப்படித்தானே? என் மருமவதான்ப்பா, கரெக்டா சொல்லிட்டா. அதோட சின்ன பொண்ணே, டீய நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வா. என்ன டீ ஸ்ட்ராங்கா? போட்டு வரேன். இவகிட்ட வேலை வாங்க என்னமா நடிக்க வேண்டியது இருக்கு. போட்டு வரட்டும். தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்குப்பா. நல்லா டீயை குடிக்கணும், சுட சுட குடிச்சாதான் நல்லா இருக்கும். வடிவா கொக்கா, டீயை போட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி வைக்கணுமே. இந்த மாமியா கிழவிக்கு எப்ப பாரு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்டே பழக்கமாயி போச்சு. ஒரு நாள் அவ சமைச்சிருக்காளா? கிச்சன் பக்கம் வந்து எத்தனை நாளாச்சோ தெரியல. அதுல என்ன கேட்டா, ஸ்ட்ராங்கா டீ வேணுமாமா? பொருடி கிளவி, இன்னைக்கு நான் போடுற ஸ்ட்ராங்ல உன் மண்டையை வெடிச்சு போகணும். எப்ப பாரு நம்மளுக்கு வேலையை விட்டே தெரியுதா? மகே வந்த உடனே போதும், அப்படியே கை வலிக்குதுன்னு சொல்றது என்ன, கால் வலிக்குதுன்னு சொல்றது என்ன. அப்பப்பா, இந்த கிழவிக்கு நடிப்பு எப்படித்தே வருமோ தெரியல. KR விஜயா தோத்து போயிடணும் இந்த கிழவி நடிப்புல. சரி, டீயை மட்டும் போட சொல்றாளே, டீயை போட்டோம்னா போதும். அப்படியே அடுத்து நமக்கு என்ன வேலை சொல்றதுன்னு ரெடியா நிப்பா. டீ யோசிச்சுட்டே இருப்பா போல, அடுத்தடுத்து என்னென்ன வேலை சொல்லலாம்னு. எப்படித்தே இவளெல்லாம் வச்சு மேய்க்கிறாங்களோ தெரியல. இவகிட்ட எல்லாம் இருந்து மாரடிக்க முடியாம தான் என் மாமனார் எப்பயோ போய் சேர்ந்துட்டார் போல. சின்ன பொண்ணு வந்துட்டாரியா அந்த அம்மா பெத்த முத்து ரத்தனம். எதுக்கு கூப்பிட்டீரு? சின்ன பொண்ணு, நான் உன் பக்கத்துல தானே நிக்கேன், நீயே இப்படி கத்துற? என் தொண்டையா அப்படித்தேன் சொல்லும். எதுக்கு கூப்பிட்டீரு? இல்ல சின்ன பொண்ணு, டீயா போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்ல, டீல வசத்த கலந்துட்டு இருக்கேன். உமக்கு வேணுமா? ஒரு டம்ளர் குடிக்கிறீரா? என்ன சின்ன பொண்ணு, நான் இப்ப என்ன கேட்டேன், நீ இவ்வளவு கோபப்படுற? ஒரு டம்ளர் டீ தானே கேட்டேன். உமக்கு உங்க அம்மைக்கு ஆக்கி கொட்டவா எங்க வீட்டுல என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டாங்க. காலமோ கர்மமோன்னு உன்கிட்ட வந்து டீ கேட்க வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும், தலை வலிக்குதே கொஞ்சோண்டு டீ குடிக்கலான்னு வந்தேன். என்ன பேச்சு பேசுறாயா? எங்கேயோ போன மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு எங்க இருக்க கோவத்தையா என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. உன் டீயும் வேணாம், ஒண்ணு வேணாம். ஓஹோ, என்கிட்டயும் உங்க சவுண்டை ஏத்தி பேசுறீங்களா? போங்களே, யார் இப்ப வேணாம்னா? அச்சோ, கோவப்பட்டமே சோத்துல விஷத்தை வச்சிருவாளே. எம்மாடி சின்ன பொண்ணு, சொல்லும். மாமாக்கு ரொம்ப தலை வலிக்குதுமா, கொஞ்சோண்டு டீ போட்டு கொடுத்தா. இன்ன வரைக்கும் ஏதோ வியாக்கியானம் பேசுனீரு, இப்ப எங்க போச்சு அதெல்லாம்? அப்படியே மூஞ்சி பாவம் போல வச்சு நடிச்சிருது நடிப்பு. இந்தாங்க டீ. இந்த ஒரு கப்பு டீக்கு எப்படி மானங்கட்டு போய் பழைக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னீரு? இல்லம்மா, டீ மோந்து பாக்கையிலே சூப்பரா இருக்கே, குடிச்சா இன்னும் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நான் வரேம்மா. அந்த பயம் இருக்கட்டும். ஆத்தி, நம்ம வேமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்ல கோவத்துல அடிச்சாலும் அடிச்சுடுவோம் நம்மள. சின்ன பொண்ணு, இந்த அடுத்த சங்கு ஊதிருச்சு. இந்த வரத்தே.